இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து சோம்பேறி சிக்கன். இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதுனால நான் வீட்டில் இருக்கிறேன். வீட்டில் இருந்துட்டு நான் இப்போ செய்ய போகிறது வந்து சோம்பேறி சிக்கன் செய்ய போகிறேங்க. இது வந்து பாருங்கள், எல்லாருமே செய்யலாம், ஈஸியான பொருள். நீங்கள் சும்மா வந்து வீட்டில் ஒரு சாம்பார் வச்சுட்டு இது டக்குன்னு சிக்கன் இட்டு வந்து கூட செஞ்சுக்கலாம். ஈஸியான பொருள் தான். இதுக்கு தேவையான பொருள் சிக்கன், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி தழை. இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா. இப்போ பாருங்கள், நான் போட போகிற மசாலா வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு பாருங்கள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிட்டு பாருங்கள், கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா போதுங்க, போதும். இப்போ வந்து போட போகிற பொருள் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ கொத்தமல்லி தழை போடுறேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா வாசனைக்கு, தக்காளி கட் பண்ண தக்காளி ஒரு 2, வெங்காயம் ஒரு வெங்காயம், இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு ஆயில். இது ஆயில் ஊற்றி தாளிக்க தேவையில்லை, போதும். இவ்வளோ ஆயில் மட்டும் ஊற்றணுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து நான் மேரினேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது பாருங்களேன், பார்க்கறக்கு ஒரு கலராக இருக்குது. இது செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நான் செய்ய போகிறேங்க. இப்போ பாருங்கள், நான் சோம்பேறி சிக்கன் செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஆனால் இது ஏன் சோம்பேறி சிக்கன் தெரில, ஆனால் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு வந்து ஆயிலெலாம் போட தேவையில்லை. நம்ம ஆயில் ஆல்ரெடி போட்டு வச்சுக்கோங்களா, அதனால் ஆயில் போட தேவையில்லை. சும்மா இது வந்து நல்லா அப்படியே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து மூடி வச்சுக்கிங்கன்னாவா நல்லா உங்களுக்கு சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். ஆயில் மசாலா எல்லாம் அதில் வந்து கலந்து வந்ததுனால நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற கூட வச்சு, நான் 10 நிமிஷம் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கு. ஆனால் இது ஒரு 10-20 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் வச்சுக்கோங்களேன். எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இது ஆனோடனே உங்களுக்கு மறுபடியும் நான் அந்த வீடியோ காட்டுறேன். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குமா இருக்கேன். ஆனால் ஏன் இதுக்கு பேர் வந்து சோம்பேறி சிக்கன்னு வச்சாங்கன்னு தெரியல, சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சூடாக சாப்பாடு இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி இதுக்கு வச்சு இது நல்லா சாப்பிடலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு எங்களை கமெண்ட் பண்ணுங்கள், எங்களை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.